சிவாய நமக. ஓம் சிவமகா வாழிச்சித்தருடைய போற்றி. நல் ராம அவதாரத்தின் அருளாற்றல் பெற்று இவ்வுலகமதில் ராவணனை வதம் செய்தது போல் கலியன் என்ற நிலைதனில் இருக்கின்ற ராவணன்களை வதம் செய்ய வந்திருக்கின்ற ராம அவதாரத்தின் அருளாற்றலையும் இணைந்தாற்போல் கொண்டு இவ்வுலகமதில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற வாழைச்சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். ராமேஸ்வரம் என்ற தலத்தில் வந்தமர்ந்திருக்கின்றோம். யாம் பார்வதியாகவும் சிவமாகவும், சிவத்தின் நாமம் அங்கு அழைக்கப்படுவது ராமலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றது. அதில் அக்கோயில்தனில் அச்சிவத்திற்கு அருகாமையில் பர்வத வர்தனி என்று அழைக்கப்படுகின்ற சக்தியாய் யாம் பார்வதி அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே, அத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆற்றலோடு வந்து உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வதிகாலை வேளைதனில். சித்தனே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு எளிய வழி உண்டு, ஒரு கடின வழியும் உண்டு. அவ்வழியை அதை அறிந்தவர்கள்தான் அறிவிக்க முடியும், அல்லது அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையின்பால், அல்லது அவர்களுக்கு நற்குரு கிடைக்கின்ற பொழுது அது மிக எளிய நிலைகளாக காட்டி கொடுக்கப்படும், அல்லது அவர்கள் செய்கின்ற நல்நிலை பயன்களின் மூலமாக பிரபஞ்சமே அவர்களுக்கு எளிய வழிதனை கற்றுக் கொடுத்துவிடும். அவ்வாறு இருக்கின்ற வழிகளை தெரிந்து தேர்ந்த பின்பு உண்மையான நற்குருவின் வழிகாட்டலின்படி ஒவ்வொருவரும் உயர்ந்து அவ்வழி செல்கின்ற பொழுது உண்மையான உயர்நிலைகள் கிட்டும். அல்லது பிரபஞ்சமே எமக்கு குருவென்று நினைத்து கொண்டு அவ்வழியில் ஒருவன் ஆராய்ந்து தம்முடைய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது பிரபஞ்சமே அவனுக்கு குருவாக இருந்து பல நிலைகளை வழிகாட்டி நிற்கும். அவற்றையெல்லாம் பக்குவமாக கற்று உணர்ந்து தலைக்குள் ஆணவம் வராது ஒருவன் பணிவு நிலை கொண்டு இப்பிரபஞ்சத்தின் மீதே பணிவு நிலை கொண்டு தன் பணிகளை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது எக்காலத்திலும் இழிவு நலிவு வராத உயர்நிலை கொண்ட மாந்தனாக அவன் மாறி நிற்பது நிச்சயம் என்ற நிலைதனை யாம் அறிவித்து, அவ்வாறு இருக்கின்ற நிலைகளின் மூலமாக இன்று ஒரு நிலையை, ஒரு சூட்சம நிலை, ஆனால் அனைவருக்கும் அறிய வேண்டிய நிலை, எளிய நிலை, அனைத்திற்கும் பொருந்துகின்ற நிலையாக ஒரு நிலையை உதாரணமாக வைத்து யாம் உரைக்கின்றோம். ஒரு மண்பானை செய்கின்ற ஒரு குரு இருந்தார். மண்பானை செய்கின்ற குரு இருந்தார். அதாவது அவன் மண்பானை தான் செய்வான். அவன் பிறருக்கு மண்பானை செய்கின்ற நிலைதனை கற்றுக் கொடுப்பதினால் அவன் மண்பானை செய்கின்ற குரு என்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு அவன் எவருக்கெல்லாம் மண்பானை செய்ய கற்றுக் கொடுக்கின்றானோ அவர்கள் யாவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, ஏனென்றால் ஒவ்வொருவருடைய பக்குவத்தன்மையும் அவனிடம் வந்து சேருகின்ற சீடர்களுடைய பக்குவத்தன்மை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கும் என்ற நிலையினால் அவன் என்ன உரைத்தான், இதோ இதுதான் மண், இம்மண்ணினை வைத்து யாம் செய்வது போல் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு அது சரியாக வரவில்லை என்றால் எம்மிடம் கேள், யாம் உமக்கு வழி சொல்கின்றோம், பின்பு அதனை கற்று தேர்ந்து கொள் என்று உரைத்திருக்கின்றான். அதுபோல் வந்திருக்கின்றார்கள் நல்மாந்தர்கள் யாவரும். எவரையும் குறை சொல்ல இயலாது. ஒவ்வொருவரும் சற்று அதிக ஆற்றலும் சற்று குறைந்த ஆற்றலும் உள்ளவர்கள் தானே தவிர, ஆனால் குருவின் மீது குருபக்தி கொண்டவர்களே. இந்நிலை இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடர்களையும், அதாவது அவனுக்கு கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மக்களையும் ஆங்காங்கு கையில் மண்ணினை கொடுத்து பானையை செய்ய சொல்லிவிட்டான். அதற்கு முன்பு இவன் பானையையும் செய்து வைத்திருக்கின்றான். இதுபோன்று பானை வர வேண்டும், இவ்வாறு வருகின்ற வரை அது நற்பானை அல்ல. ஆனால் பானை இதுபோன்று வந்துவிட்டாலேயே அதற்கு பின்பு சிறிது நிலைகளில் ஒரு நல்நிலைகளை எல்லாம் செய்து என்றும் நல் வலுகொண்ட பானையாக இருக்கின்றவாறு செய்துவிட முடியும் என்று அது உரைத்துவிட்டு பின்பு அவர்களை செய்ய சொல்லிவிட்டான். ஒவ்வொருவனும் தனித்தனியாக இருந்து செய்கின்றான். ஒருவன் செய்வதை ஒருவன் பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு ஒரு பெரும் சுவர்களை எழுப்பி வைத்து அங்கங்கு அமர வைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக பானைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் பார்த்த உருண்டை வடிவ நல் பானையது போல் கோள வடிவத்தில் அவற்றை அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் இதனுடைய வடிவத்தை மட்டும் நன்கு உற்று கவனித்ததினால் உடனடியாக அப்பானையை அவ்வடிவத்தில் செய்துவிட்டான்.
ஒருவன் இன்னும் அம்மண்ணினை குலைத்து கொண்டேதான் இருக்கின்றான். அதனை இன்னும் முழு வடிவமாக கூட அவன் மாற்ற முயற்சிக்கவில்லை. மற்றொருவன் அதனை பானையாக செய்து புடமிடவே ஆரம்பித்து விட்டான். அவன் புடமிட உள்ளுக்குள் வைத்து நெருப்பிட்டு கொண்டிருக்கின்றான். ஒருவன் அப்பொழுதுதான் அதனை வைத்திருக்கின்றான், நெருப்பை இனிதான் இடப்போகின்றான். இவ்வாறு இத்தனை நிலைகளில் அங்கு பானைகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. இத்தனை நிலைகளில் பானைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குரு வந்தார். வந்தவுடன் இங்கு இன்னும் சில மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பானையை அப்பொழுதுதான் சற்று வடிவமைத்தும் சற்று வடிவமில்லாமலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இங்கிருக்கின்ற ஒருவன் பானையை பார்த்தவுடன் அதன் வடிவத்திற்கு செய்து கொண்டிருந்தான் அல்லவா? அது நல்வடிவில் இருந்தது. ஆனால் பானையின் வடிவத்தில் தான் இருக்கின்றதே தவிர அது இன்னும் சுட்டு நன்கு வலுவடைந்த பானையாக இல்லை என்பது குருவுக்கும் தெரியும். இருந்த பொழுதும் இப்பொழுது அப்பானையை கையில் எடுக்க முடியும். அச்சீடன் அதனை எடுத்து அக்குருவிடம் கொடுத்தால் அக்குரு அதனை வாங்கி கையில் பார்க்க முடியும். ஆனால் அதனை முழுமையாக சுடாத வரை அது நற்பானை அல்ல என்பது குருவுக்கும் தெரியும். உடனே வந்தார், அப்பானையை எடுத்தார். எவரெல்லாம் பானையை சரியாக செய்யவில்லையோ இதுபோன்று பானையை செய்யுங்கள் என்று உரைத்தார். பானையை உள்ளுக்குள் வைத்து புடமிட்டு கொண்டிருந்தான் ஒருவன் புடமிடுவதற்கு அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப் போகின்றான். ஒருவன் இன்னும் மண்ணினை தான் குலைத்து கொண்டிருக்கின்றான். ஒருவன் சற்று வடிவம் வந்தும் சற்று வடிவம் வராமலும் இருக்கின்றான். இதுபோன்று சிலர் நின்னும் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலைதனில் இதுபோன்று பானை வர வேண்டும் என்று நினைக்க என்ன ஆனது? மீண்டும் இதுபோன்றுதான் பானை வர வேண்டும் என்று உரைத்துவிட்டு இப்பானையை எங்கிருந்து வந்தது, எவரிடமிருந்து வந்தது என்றெல்லாம் உரைக்காது தனியாக மீண்டும் எவனிடமிருந்து அப்பானையை எடுத்தாரோ நீர் தொடர்ந்து செய் என்று உரைத்து விட்டார். இத்தொடர்ந்து செய் என்று உரைத்ததை அவன் காதில் வாங்கவே இல்லை. எவர் பானையை எடுத்து உதாரணம் காட்டினாரோ அவன் முழுவதும் பானையின் வேலை முடிவடைந்து விட்டது. ஆசானே எம்மை பாராட்டி விட்டார், இதற்கு மேல் எம் பானை சரியாக வந்து விட்டதோ என்று இவன் புடமிடுவதற்கே மறந்து விட்டானப்பா. எவன் பானை நல்பானை என்று உரைத்தாரோ, நன்கு பானை செய்திருக்கின்றான் என்று உரைத்தாரோ, அவன் அதனை புடமிடவே மறந்து விட்டான். ஆசான் உரைத்து விட்டார், அற்புதமான பானையாக இருக்கின்றது, அவ்வாறென்றால் எம் பானையின் பணி முடிவடைந்து விட்டது என்று நினைத்து அதனை புடமிடுவதற்கு மறந்துவிட்டு, ஆனால் குரு உரைத்தார், தொடர்ந்து செய், அற்புதமாக இதற்கு மேல் புடமிட வேண்டும். புடமிட்ட பின்பு என்றும் வலுகொண்ட பல்வேறு நிலை கொண்ட நீர்களையும் பல்வேறு உபகரணங்களையும் தாங்கக்கூடிய மண்பானையாக அது மாறி இருக்கும் என்பதை உரைத்தார். அதனை அவன் உதாசீனமாக ஆசானே பாராட்டிய பின்பு எமக்கு இதற்கு மேல் என்று அப்பானே அதற்கு மேல் அவன் புடமிடுவதையே விட்டுவிட்டு சாதாரணமாக அமர்ந்து விட்டான். அதன் வெயிலில் மட்டும் காயட்டும் என்று வைத்து விட்டான். இப்பொழுது இவர் இங்கு பானையை காண்பித்தார் அல்லவா குரு. இதனை பார்த்து புடமிட்டு கொண்டிருந்த ஒருவன் உடனடியாக நெருப்பையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு பானை அதுபோல் இருக்கின்றதா என்று பாதி சுட்டும் சுடாமலும் இருக்கின்ற பானையை எடுத்து பார்த்தான். பானை உடைந்து விட்டது. வேறொருவன் அப்பொழுதுதான் புடமிடவே போகின்றான், நெருப்பு வைக்கப் போகின்றான். அவன் வைத்த பானையை எடுக்கின்றான். அது கையில் எடுத்தவுடன், அவசரமாக எடுத்தவுடன் அதுவும் நிலைகுலைந்து விட்டது. அங்கு ஒருவன் குலைத்து கொண்டேதானே இருந்தான். இதுபோல் என்று செய்வது, எப்பொழுது செய்வது? சரி செய்வோம் என்று அவன் மீண்டும் முதலிலிருந்து மண்ணினை மட்டும் குலைத்து கொண்டிருந்தவன் மீண்டும் மண்ணினை குலைத்து கொண்டே இருந்து அதுபோன்ற நல்வடிவு பானையாக மாற்றிய பின்பு அவன் புடம்போட தொடங்கப் போகின்றான். இதற்கு பின்பாக வேறு சிலர் சரியான வடிவு வராதவர்கள் மீண்டும் அதனை சரியான வடிவுக்கு ஆசான் காட்டிய பானை அதுபோல் நற்பானையாக அவற்றை வடிவிட்டு காண்பித்த பின்பு, அப்பானை வடிவில் அவர்கள் செய்த பின்பு, இப்பொழுது ஆசானே இதுபோன்று பானை வந்திருக்கின்றது சரியா என்று கேட்க அவரும் சரி என்று உரைக்க பின்பு அவர்கள் சரியாக செய்ய. ஆனால் இங்கு சிலர் அதுபோன்று பானை வர வேண்டும் என்று புடமிட்டு கொண்டிருந்து பாதியிலே எடுத்தானே ஒருவன், பாதியிலேயே அது வெந்தும் வேகாமலும் இருக்கின்ற அப்பானை எடுத்தவுடன் நொறுங்கி விட்டதே, அதனை என்ன செய்வது என்று ஆசானுக்கு கூட தெரியவில்லை. உடனே என்ன செய்தார் ஆசான்?
அனைத்தையும் விட்டுவிடு, உமக்கு புது மண் தருகின்றோம், அம்மண்ணில் செய் என்று அவனுக்கு வேறொரு மண்ணினை கொடுத்து செய்ய உரைத்தார். ஒருவன் அவசரப்பட்டு எடுத்தானே புடம் போடுவதற்கு முன்பாக அவனிடம், நீர் எடுத்திருக்கின்றாய், இதில் ஒன்றும் தவறல்ல, மீண்டும் அதனை நல்வடிவு பானையாக மாற்றி மீண்டும் புடமிட்டுகொள் என்று ஆசான் உரைத்தார். இப்பொழுது இங்கிருந்து நிகழப்போவது உணர்வது உணர்த்தப்படுவது யாதென்றால், ஒருவர் செய்கின்றார் என்ற நிலையை இவ்வூ உலகம் எப்பொழுதும் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கும். ஒருவருடைய வாழ்வில் இது நடக்கின்றது, ஒருவர் வாழ்வு இவ்வாறு தான் அமைய வேண்டும் என்றெல்லாம் சில பெருமக்கள் உரைப்பார்கள். அதனையெல்லாம் கேட்டு தம் வாழ்வும் அதுபோல் அமைய வேண்டும் என்று இருக்கக்கூடாது. நீங்கள் அதுபோன்று அமைய வேண்டும் என்று எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவருடைய பயணமும் வெவ்வேறு நிலை. சிலர் பானையை அப்பொழுதுதான் செய்திருப்பார்கள், அதனை புடமிடாத நிலைதனில் அமர்ந்திருப்பார்கள். சிலர் பானையை செய்து புடமிடவே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவன் செய்ததில் இன்னும் சற்று காலம் பொறுத்திருந்தால் அப்பானை நற்பானையாக இவன் செய்த வெறும் மண்பானையில் வடிவத்தை தான் வடிவித்து கொண்டு வைத்திருக்கின்றான். ஆனால் நீர் செய்ததோ புடமிடும் அளவிற்கு புடமிட்டே கொண்டிருக்கின்றாய். அந்த அளவிற்கு பானையில் வெகு விரைவாக நீ செய்திருக்கின்றாய். அத்திறமை உமக்கு இருக்கின்றது என்பதை அறியாது பிறரோடு பிறர் உரைக்கின்றார் என்று உம்மை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு இன்னும் சில காலங்கள் நீர் பொறுத்திருந்தால் அற்புதமாக உம் வாழ்க்கை மாறியிருக்கும். அந்நிலை அதுபோல் அறியாது அவசரப்பட்டு பிறரோடு தம் வாழ்வுதனை ஒப்பிட்டு கொண்டு வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோன்ற நிலைகளை என்றும் எம்மாந்தர்களும் செய்ய வேண்டாம். சிவசபையின் சீடர்கள் நிச்சயமாக அதுபோன்று இருக்க வேண்டாம். கலியுக மாந்தர்கள் வேண்டுமென்றால் தம் வாழ்வை வேறொருவரோடு ஒப்பிட்டு கொண்டு அவர்கள் இவ்வாறு வந்துவிட்டார்கள், இவர் இவ்வாறு இருக்கின்றார், நாம் சரியாக செய்கின்றோமா தவறாக செய்கின்றோமா என்ற நிலைக்கு இன்று நீங்கள் கேட்டு வழி நடப்பதற்கு குருவாக வாழை சித்தனையும் அவனுக்கு நல்ல ஆயுதமாக ஆதி இறை நூல்களையும் வைத்திருக்கின்றான். அவ்வழி கேட்டு நடக்கின்ற பொழுது குறைகள் ஏதேனும் இருந்தால் அது அற்புதமாக தீர்க்கப்பட்டு அவ்வழியில் நல்வழியாக உங்கள் வாழ்வு மாற்றி அமைக்கப்பட்டு வழிநடத்தப்படும் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி, உங்கள் வாழ்வில் காண்கின்ற பலர் சிலர் மண்பானையை செய்துதான் வைத்திருப்பார், சிலர் மண்பானையை சுட்டு கொண்டிருப்பார், சிலர் மண்ணினை குலைத்து கொண்டுதான் இருப்பார், சிலர் மண்பானைகளின் பாதி வடிவு வந்து பாதி வடிவு வராமல் இருப்பார். இதுபோன்றுதான் உங்களை சூழ்ந்திருக்கின்ற மாந்தர்கள் இருப்பார்கள். இதில் நீங்கள் வெறும் மண்ணினை குலைத்து கொண்டிருப்பவராக இருக்கலாம், அல்லது மண் பானையை மட்டும் செய்து வைத்து அதனை சுடாத நிலைதனில் இருப்பவர்களாக பிறரால் பாராட்டப்படக்கூடிய நிலைதனில் இருக்கலாம். ஆனால் பாராட்டு வந்துவிட்டதே என்று அத்தோடு நிறுத்தி கொள்ளாது. தொடர்ந்து அதனை எவ்வழியில் செல்ல வேண்டும் என்பதை பாராட்டியவர்களிடமே கேட்டு நின்று வழிநடப்பதே உசிதம் என்ற நிலைதனையும் அறிவித்து, அதன் பிற்பாடு சிலர் புடமிடுகின்ற நிலைதனில் அவ்வழிதனில் உங்கள் வாழ்வுதனை வளமாக வைத்து கொண்டிருப்பீர்கள். அவ்வழியும் சிறப்பாக முழுமையாக முடியும் வரை பொறுமை காத்து பிறர் உரைக்கின்றார் என்று அந்நிலைக்காக தாம் செய்கின்ற நிலையின் மீது சந்தேகம் கொண்டு தாம் செய்கின்ற நிலை தவறென்று ஒருவர் உரைத்தால் அப்பொழுது என்ன தவறென்பதை கேட்டு அதனை சரி செய்து கொள்ளலாமே தவிர, ஆனால் தாம் சரியாக செய்து கொண்டிருப்போம், பிறர் ஏதோ ஒன்று உரைக்கின்றார்கள், அதற்காக எம் வாழ்வு தவறாக போகின்றதோ என்று தவறாக நீங்கள் செய்கின்ற சரியான நிலையை சந்தேக நிலைதனில் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் சரியாக செய்தாலும் அச்சந்தேகத்தினால் அவ்வாழ்வு சுக்கு நூறாக நொறுங்குவிடும். பாதி வெந்த பானையது போல். எனவே துளி அளவு கூட சந்தேகமில்லாது முழு நிலையாக சிவசபையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வை கட்டமைத்து கொள்ளுங்கள். அற்புதமான ஆசான் இருக்கின்றான், அற்புதமான அவனுக்கு ஜீவநாடிகள் இருக்கின்றன. அவைதான் இன்று இவ்வுலகமதில் இதற்கு முன்பு வழிகாட்ட ஆளில்லை என்றுதான் ஒவ்வொருவரும் ஆங்காங்கு திரிந்து கொண்டு அலைந்து கொண்டு தம் ஆன்மாவை அழித்து கொண்டு அலைந்தார்கள். ஆனால் இன்று வழிகாட்ட ஒரு நல் ஆன்மாவாக வாழை சித்தன் ஆசானாக இருக்கின்றான். ஆயுதங்களாக வாழை சித்தனுடைய அவனுடைய அரும் பிரதிகளாக நூல்கள் இருக்கின்றது. இவற்றில் கேட்டால் அனைத்தையும் உரைக்கப் போகின்றோம். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எவ்வாறு வாழ்விதனை வாழ வேண்டும் என்ற நிலைக்கெல்லாம் நீங்கள் கேட்டால் உரைக்கத்தான் போகின்றோம். கேட்போர் எவருமில்லை. வருகின்ற ஒவ்வொருவரும் வினை தீர வேண்டும் என்று தான் கேட்கின்றீர். ஆனால் வினை தீர்ந்த பின்பு என்ன செய்ய வேண்டும், அல்லது
அவ்வினை தீர்வதற்கு சில காலங்கள் இருக்கின்றன. இதற்கு இடையில் யாம் வேறு ஏதேனும் ஒரு ஆன்மீக வழியிலோ எம்முடைய ஆன்ம நிலைதனில் உயர் வழியை ஏதேனும் செய்து அவ்வழியில் யாம் உயர வேண்டிய வாய்ப்பு இருக்கின்றதா என்பதையெல்லாம் கேட்டு வழிநடந்து உயர்நிலையாக உங்கள் வாழ்வை வழிநடத்தி கொள்வதற்கு சபை இருக்கின்றது. சபை வழிகாட்ட இருக்கின்றது. சபை ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும், ஒவ்வொரு விதத்தில் வழிகாட்டும். இவனுக்கு வழிகாட்டியது போல் எமக்கு வழிகாட்டவில்லை என்று எவரும் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒருவருடைய பக்குவத்தன்மை வேறு மாறி இருக்கும். ஒருவருடைய பக்குவத்தன்மை ஒரு முறை உரைத்தால் புரிந்துவிடும். சிலருக்கு உரைக்க வேண்டிய நிலையே அல்ல, வேறொருவருக்கு ஆசி உரைப்பார்கள். அவ்வாசியிலிருந்து தமக்கும் இதனை உரைக்கின்றார்கள் என்று புரிந்து கொண்டு அவ்வழியில் நடக்கின்ற சீடர்களும் உண்டு. எனவே ஒவ்வொரு சீடனும் பக்குவமாக வெவ்வேறு பானைகளை செய்கின்ற வெவ்வேறு சீடர்கள் என்ற நிலைதனை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் சரியான வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் குருவின் வழிகாட்டல் இருக்க வேண்டும். அக்குருவாக வாழைச்சித்தன் இருக்கின்றான். அவ்வாழைச்சித்தனின் அருள் வழிகாட்டலின்படி வாழ்வை வளமாக அமைத்து கொள்வதற்கான அருள் ஆசிகளை பெற்று வழிநடங்கள் என்ற நிலைதனை மட்டும் யாம் இன்று பர்வத வர்தனியாய் சித்தனே உம்முடைய சீடர்களுக்காக உம்மை வாழ்த்துகின்ற வேளைதனில் அருள்நிலையாய் இதனை இணைத்து உரைத்ததில் ஆனந்தம் கொண்டு ஆனந்த ரூபியாய் அற்புதமாக இவ்ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற இத்தலத்தின் அருகாமையிலும் ராமலிங்கேஸ்வரனோடு உடனுரையாய் அருகில் அமர்ந்திருக்கின்ற பர்வத வர்தனி என்று அழைக்கப்படுகின்ற இச்சக்தியின் அருள் ஆற்றல் தவழ்கின்ற தலத்தின் அருகாமையில் உமக்கு உயர் சபை உன்னத பெரும் ஜபையாய் நற்சீடர்களை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்ற ராவணனை கொள்வதற்கு ராமனுக்கு துணையாக இருந்த வானர சேனை அதுபோல் உமக்கு நல் வானர சேனையாக நற்சீடர்கள் வந்து சேர்வார்கள் என்ற நிலையை வரமாக வழங்கி அதுபோன்று இருக்கின்றவர்களை உம்மோடு இணைத்து வைப்பது எம்பணி. அப்பணியை யாம் செய்ய தொடங்குகின்றோம் இத்தலத்திலிருந்து என்ற நிலைதனை உமக்கு அறிவித்து வாழ்த்தி அமர்கின்றோம். சித்தனே நீர் வாழ் என்று. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்திற்குடைய போற்றி.